ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை முழு மனதுடனும் பக்தியுடனும் நமஸ்கரித்து வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். நமது கவனத்தை சகஸ்ராராவிலேயே வைத்து நம்முடைய தாயான ஆதிசக்தியான நமது ஆதி குருவின் மந்திரத்தை கூறி நமது தியானத்தில் நாம் நிர்விசார நிலையை அடைவதற்கு நம்முடைய மனதையும் நாம் தயார் செய்து கொள்வோம். நாம் இப்பொழுது மனதால் நம்முடைய தியான நிலைக்கு சென்றுள்ளோம். இந்த நிர்விசார நிலையிலிருந்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். நமது கவனத்தை மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அறியாமைகளையும்
மாயைகளையும் அகங்காரத்தையும் அகற்றிவிடுங்கள். தாயின் தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரும் அளவிற்கு நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் அன்பை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே தயவு செய்து வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கும் நிர்விச்சாரா நிலையை அடைவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். அனுமதியும் தாருங்கள். நமது கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து பார்க்கும் பொழுது அன்னையின் தரிசனத்தை நாம் நமது உள்முகமாக உணர வேண்டும். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகசிராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். நாம் கூறும் மகா மந்திரங்கள் நமது குண்டலினி தாயை மேல் எழுப்பி நம்முடைய சகசிராராவிலிருந்து இறைவனோடு இணைகின்ற அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நாம் உணரும் அளவிற்கு இருக்கும். நாம் நமது மகா மந்திரத்தை கூறும்பொழுது ஒருங்கிணைந்த நிலையில் நமது இதயத்திலிருந்து நாம் கூற வேண்டும். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रा
श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை இதே நிலையில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கி வைத்தும் வலது கை பூமி தாயின் மீது தொடர்ந்து இருக்கட்டும். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் எங்களது இடது நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மன சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் சோம்பேறித்தனத்தையும் அகற்றிவிட்டு எங்களுக்குள் தங்களின் தூய விருப்பத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, மற்றவர்களை ஆதிக்கம் செய்வதும் பிறரின் ஆதிக்கத்திற்கு ஆளாவதுமான எங்களது நிலையிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் தங்களின் தூய ஸ்ரீ மகா காளி தத்துவத்தை உணர்ந்தவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனையின் நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களது இடா நாடியும் இடது நாடியின் சக்கரங்களிலும் தங்களின் தத்துவம் நிலைத்திருக்கவும் அதன் மூலம் அதன் தெய்வங்கள் விழிப்புணர்வு அடைந்த நிலையில்
எங்களது ஆத்ம விழிப்புணர்வை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கை அன்னையை நோக்கி வைத்தும் இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்தவாறு கவனம் மட்டும் நமது பிங்களா நாடியில் வைப்போம். தாயி, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயி, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் தங்களின் தத்துவத்தை நாங்கள் உணர்வதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் அசுர குணங்களையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். எங்களுக்கும் எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்மை செய்யும் வகையில் வாழும் தர்மம், நேர்மையான வாழ்க்கையை எங்களுக்குள் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தங்களின் தத்துவத்தை நாங்கள் பரிபூரணமாக உணரும் பொழுது எங்களின் ஆத்ம விழிப்புணர்வின் நிலைப்பாட்டை நாங்கள் உணர்வோம். அதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து அறியாமைகளையும் மாயைகளையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனையின் நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிலைத்திருந்து அச்சக்கரங்களின் தெய்வங்கள் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் எங்களுக்குள் தர்மமும் நேர்மையும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை மட்டும் நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் சுழுமுனை நாடியில் தாங்கள் ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகா விஷ்ணுவாகவும் வீற்றிருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எவ்வித குற்ற உணர்வும் இல்லாத நிலையில் நாங்கள் எங்களை
தியான நிலையில் உயர்வதற்கு தங்களை பரிபூரணமாக சரணடைந்த நிலையில் வணங்க வேண்டும் அம்மா. தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கின்ற சக்கரங்களில் நிலைத்திருப்பதுடன் அதன் தெய்வங்கள் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் எங்களுக்குள் எவ்விதமான குழப்ப நிலையும் இல்லாத நிலையில் இறை உணர்வுடன் ஒருங்கிணைந்த நிலையில் தியானத்தில் நாங்கள் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய மத்திய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயின் தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். எங்களின் மூலாதார சக்கரத்தில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பக்தியுடன் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களை கள்ளம் கபடமற்ற குணமுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, நாங்கள் தங்களை வணங்கும் பொழுது ஸ்ரீ கணேசரின் தத்துவத்தையும் அவரின் ஞானத்தையும் விவேகத்தையும் தூய்மையையும் உணர்ந்தவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் ஸ்ரீ கணேச தத்துவத்தின் மூலமாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் முழுமையான ஞானத்தையும் தெய்வீக தூய அறிவையும் உணர்வதற்கு அருள் புரியுங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரை போன்று பயமற்ற நிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் தெய்வீகத்தின் அன்பை எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் தயவு செய்து நிரப்பிவிடுங்கள். எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் பூரணமான அர்ப்பணிப்பை தயவு செய்து நிரப்பிவிடுங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து அன்னையிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை நாம் நமது மூலாதாரத்தில் உணரவும். அந்த நிலையை நாம் முழுமையாக அடைவதற்கு அன்னையிடம் சரணாகதியுடன் கூடிய பக்தி இருக்க வேண்டும்.
கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ
वरदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய வலது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். நமது இடது கையை வலது சுவாதிஷ்டானாவில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் சித்தத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான கோபத்தையும் அகங்காரத்தையும் அகற்றிவிடுங்கள். எங்களின் கல்லீரலில் இருக்கின்ற அதிகப்படியான உஷ்ணத்தை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளின் செயல்பாட்டை அகற்றிவிடுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் கடவுளிடமிருந்து வருகின்ற தூய்மையான அன்பையும் அறிவையும் பெற்றவர்களாக இருப்பதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களது வலது சுவாதிஷ்டானம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நாம் இவ்விடத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதிகுரு மகா குருவாவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து பொய்யான குருமார்களின் கொள்கைகளை எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் குழப்பங்களையும் அகற்றிவிட்டு எங்களை சுயம் குருவின் தத்துவத்தை உணர்ந்தவர்களாக இருக்கச் செய்யுங்கள். தாயே, தாங்களே ஆதி மூலம். எங்களுக்குள் இருந்த மாயை இருளை அகற்றி சுயம் குரு என்கின்ற அந்த பூரணத்துவத்தை அடைய வைத்த உணர வைத்த தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களுக்குள் பிரம்மானந்தத்தின் தூய அறிவை நிலை நிறுத்தியமைக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் பவசாகர சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மெதுவாக நம்முடைய கவனம் நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் அறியாமைகளை அகற்றிவிட்டு எங்களுக்குள் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்திய தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களது பணிவையும் மனதளவில் இருக்கும் பணிவை பாதிக்கின்ற எண்ணங்களை தருகின்ற அகங்காரத்திலிருந்து எங்களை தயவு செய்து விலக்கி வையுங்கள். நாங்கள் தங்கள் அருளால் எல்லோரையும் மன்னிக்கின்றோம். எங்களையும் மன்னிக்கின்ற அந்த நிலைப்பாட்டை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஓம் ஹம் ஷம் 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 நாயகா பூமியில் வந்த விநாயகா. ஓம் ஹம் ஷம் நாயகா பூமியில் வந்த விநாயகா. பரிபூர்ண சயஜயோகினி பரிபூர்ண சயஜயோகினி சச்சிதானந்தத்தின் ஒரே வழி. ஓம் ஹம் ஷம் நாயகா பூமியில் வந்த விநாயகா. ஓம் ஹம் ஷம் நாயகா.
அகங்காரத்தை ஒழித்திடுவாய், எங்கள் மமக்காரத்தையும் அழித்திடுவாய். அகங்காரத்தை ஒழித்திடுவாய், எங்கள் மமக்காரத்தையும் அழித்திடுவாய். மன்னிக்கும் குணத்தை தந்திடுவாய், மன்னிக்கும் குணத்தை தந்திடுவாய். நாங்கள் தியாகம் செய்திட உதவிடுவாய். ஓம் அம்சம் நாயகா, பூமியில் வந்த விநாயகா. ஓம் அம்சம் நாயகா. ஆக்ஞா சக்கரத்தின் அதிபதி, நீ ஸ்வர்க்கத்தில் என்றும் நீதிபதி. ஆக்ஞா சக்கரத்தின் அதிபதி, நீ ஸ்வர்க்கத்தில் என்றும் நீதிபதி. நிர்விசாரத்தை தந்திடுவாய், நிர்விசாரத்தை தந்திடுவாய். நீ அகிலம் போற்றும் பாலகா. ஓம் அம்சம் நாயகா, பூமியில் வந்த விநாயகா. ஓம் அம்சம் நாயகா. சாந்தம் தந்திடும் கோபாலா, செய்த பாவங்களை மன்னித்த சேவிதா. சாந்தம் தந்திடும் கோபாலா, செய்த பாவங்களை மன்னித்த சேவிதா. மகாலட்சுமியின் மைந்தனையா, மகாலட்சுமியின் மைந்தனையா. நீ ஆதிசக்தியின் செல்லமையா. ஓம் அம்சம் நாயகா, பூமியில் வந்த விநாயகா. ஓம் அம்சம் நாயகா. விஷ்ணு தத்துவத்தின் அவதாரம், நீ ஏகாதசத்தில் பிரதானம். விஷ்ணு தத்துவத்தின் அவதாரம், நீ ஏகாதசத்தில் பிரதானம். பரிபூர்ண சயஜயோகினி, பரிபூர்ண சயஜயோகினி. சச்சிதானந்தத்தின் ஒரே வழி. ஓம் அம்சம் நாயகா, பூமியில் வந்த விநாயகா. ஓம் அம்சம் நாயகா. அம்சம் ஓம் அம்சம். நம்முடைய அங்க சக்கரம் முழுமையாக திறந்து நம்மளுடைய சகஸ்ராராவில் நாம் நன்றாக அமைதியான குளிர்ந்த நுண் அதிர்வுகளை உணர முடிகிறது. நமது இதே தியான நிலையில் நம்முடைய நிர்விச்சாரா நிலைக்கு நம்மை அழைத்து செல்ல நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, சந்தேகமற்ற தூய நிலையில் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் திருப்தியுடனும் எண்ணங்களற்ற நிலையில் இறைவனின் இறைநிலையை உணர்வதற்கு எங்களுக்கு நிர்விச்சாரா நிலையை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத்
ॐ त्वमेव साक्षात् श्री सच्चिदानन्द साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமः. சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் தொடர்ந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். 1992 மகா சிவபூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு. It's very nice to see all of you here, so many of you from Australia, to worship Shiva, Sadashiva. I think this is a very important occasion. It's important because Sadashiva, the God Almighty, who is one, is expressed on your heart as Spirit, the Shiva. We have to understand that so many people came on this earth at different times in different countries, and they talk to different people about righteousness, that is dharma, about how to elevate yourself, and all of them have said that you have to be reborn. That is, you have to become the Spirit. They have all said the same thing because they knew without the attention is filled with the light of the Spirit, you will not be able to understand spirituality. You have the Spirit within you, which is all the time in a witness state. Why all the religions have failed? Because they did not get their self-realization. They did not become the Spirit. So there's a tremendous difference between you and all others who profess some religion.
it looks as if they are hypocrites. They intellectualize it, as you know. They explain it very well. But you can see very clearly that they haven't absorbed spirituality. That absorption was impossible without self-realization. This everybody felt. Buddha went to this limit and Mahavira both to say that forget about God. Forget about God Almighty. You just get your self-realization. So they are called as atheists, Nirikshravadi. They don't believe in Ishvara. But they felt that the way people are just talking about God Almighty and what the books have said. These books also speak of righteousness, except in some books there has been some sort of interference. But most of them speak of spirituality and what you have to achieve. What is the purpose of religion? All that is spoken very well, written very well. They'll tell you, you have to be this, you have to be that. This is not good, that is not good. So even the first step where the dharma has to be established was not established. Where people are not supposed to cheat each other. There has to be justice. There has to be collectivity. There has to be love and understanding. No jealousies, no hypocrisy. Where it's a different race, a different community, we can call it a different civilization is to be created. Everybody claims that they are the chosen ones, but they are just the same. There's a tremendous achievement of Sahajogis that they have achieved a state of spirit. So now you can absorb dharma without any difficulties. Without any difficulty. You would not like to cheat anyone. You would not like to kill anyone. You would not like to be violent with anyone. You will stick on to the truth. The truth, very few people can stick on to the truth. Then you are not people who are going to rob others. You have no intention at all. It doesn't come into your mind that you are tempted to take away things from others. First of all, which is the most important thing, that you have a rapport with God Almighty. That you are, in a way, in awe about God. There is awe, not, I would say, fear, because fear is all dispelled. There's no more fear for you. But you have awe for God, that is God Almighty. You won't cheat people, you won't cheat Sahajoga for money. You won't fight for power or for something that is material. All your attention will be towards the expansion of your awareness in the light of the Spirit. This is the vision of your mother, because Shiva is just a witness. Sadashiva is just witnessing all this play. He doesn't have any visions about it. But now he must have lots of hopes after seeing
the kind of people that are created out of Sahaja. Very unique, very beautiful, wonderful angel-like people have been created. Now only problem is that you have to keep to your angelic foundations. But I find that sometimes it happens, doesn't matter, that you fall and falter. Again you rise into your awareness and try to locate the new dimensions that are available to you, that you can find out. All this is possible because now you belong really to the chosen one's race. You must know also that you are very special people. It is not realized sometimes by Sahaja Yogis. They have no self-esteem as to what they have got. Once you have self-esteem, you will have the wisdom to understand what is your role in this lifetime. This self-esteem is only possible if you see other people who are lost in the mire of nonsense. Now you are a special community, I said. You are the one who are going to create that great community. Now whatever are the dharma's points, or we can say dharma's aspects, you can imbibe them sahaj. Sahaj has a very special meaning, spontaneously. You do not have to exert. You do not have to go into a penance or work it out. In a sahaj way you can do it. Sahaj also means easy. You can have it in your heart, all these qualities without any difficulty whatsoever. It's the easiest thing for you to be righteous than to be otherwise. It's easier for you to be honest than to be otherwise. So this speciality that you have got is the vision of all the saints, of all the prophets, of all the seers, of all the incarnations, is you. There are lectures and lectures people give, you must do like this, you must do that. They think that by educating people into these principles, people will be all right. They cannot. If you try to educate them, it will go as an ego into their heads. Because you get educated only through your ego. It's not sahaj. It's not sahaj sustenance, sahaja dharana. It is something that is put onto you from outside. But for you it is very easy that you can imbibe all the aspects of dharma very easily. Don't have to do anything. You will not just do it. I have known people who used to take drugs, who used to abuse people, beat. This one fellow, he said he used to carry a revolver always with him. He's become such a quiet, silent, beautiful person. That unbelievable, but his wife tells me that he was like this. So now you are that special people. And those people who have not got their realization cannot get to dharma easily. Then the second point, which is very easy for you, is to love another person, to care for another person.
It's very easy. You would love to do that. You would love to care for people who are Sahaja Yogis, also who are non-Sahaja Yogis. Sahaja Yoga is quite flexible. If you see somebody who is a non-Sahaja Yogi and also suffering, you would immediately jump to see that that person gets help from. I have seen people in Sahaja Yoga, very interesting they are. One gentleman came to me and said, Mother, I have no money, I want to go and do some work for Sahaja Yoga, but I have no money, even I have no money for the household. I said, all right, that's very good, you come tomorrow, I'll give you the money. Next day he never came. I said, what's the matter? He said, there was somebody sitting with you that time when I was talking to you, if you remember. I said, I don't remember so clearly. All right, I also don't know him. As soon as I went out, he said, how much money do you want? I told him, at least this much. Immediately, he took out the money and gave it to me. So, who haven't got something in Sahaja Yoga, who hasn't got money, immediately we run to help that person. Like, you will be amazed that there are these 6 countries like Romania, Bulgaria, Russia, Poland, Czechoslovakia. All these countries, even Hungary, have been helped by one country or other. Even the East Asian countries are helped by Australians. I never told them, I never asked them. I never said that you have to help. They just came forward that, Mother, somehow we have to help them. We'll arrange. We'll get to them. We'll manage this. We'll do that. It's very surprising how they could just think of helping those countries. Then they made tickets for them. They brought them to India. They looked after. Russians came to India, were looked after. Everybody was so full of compassion and love, but without feeling they have done anything, without feeling in any way that they have done any obligation to someone. Nobody expected them to thank them and write letters of thanks or anything. Whatever is done is finished now. That's. Nobody ever asked how much money was given, how much was spent, how much we had to give, nothing of the kind. At that spur of the moment, everybody come forward, they gave the money, and the thing worked out. It's very surprising. For example, France. France is looking after Romania. I didn't know they had done so much of work in Romania. I reached Hungary and suddenly I find 125 Romanians there. So my heart was really filled with such joy. I said, how are you here? French have arranged everything for us, Mother. Really? There were no French people there, no one from France. And Romanians were singing so well that the Indians felt that, oh, wow, what is this? A new group has started. All of them. And they never used books. Without using the books, they were singing, these Romanians. So I said, where are you going to stay in the night? We'll stay in a garden, Mother, it's all right. But I said, how? We'll stay there, doesn't matter. How secretly they helped. If I had not asked them, I would not have known how they have come. So this, to help the people who do not have, we can call them we can say those who are poorer than us. I've seen also people, how individually they look after others and bring things for their friends, presents.
and beautiful things just for their own satisfaction, not to oblige anyone or to later on say, oh, I brought this sari for you, nothing. Just to see that sari on another Sahaja. It's such a beautiful thing. Imagine these countries like England, France, Spain, Italy, Switzerland, very aggressive people. When they went out not to help anyone, but to establish their empire, or to destroy people, or to convert them, or do all kinds of things in the name of religion, in the name of God. But when you go to other countries, you just want to help. Give them all the help that is needed. I am myself amazed how it works out so spontaneous in your heart that you should do this and you should work it out. This transformation that has taken place within you has brought out all the beauty of your heart, of your compassion, of your love. And you want to give security to others without expecting anything, without demanding anything. And you all enjoy it, doing that. Living in a simple place like this, under a tent, sitting, listening to me. You don't want any comfort. Just seek the comfort of your spirit and enjoy the whole place, the nature. Gradually, I have seen also Sahajogis are becoming extremely conscious of the ecological problem all over the world. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களை இன்றைய தியானத்தில் நிர்விச்சார நிலையிலேயே வைத்திருந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்களின் அன்பிலும் தங்களின் கவனத்திலும் நாங்கள் எப்பொழுதும் இருப்பதற்கு தயவு செய்து எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள். தங்கள் மூலமாக நாங்கள் பெறுகின்ற இந்த இறை ஆனந்த உணர்வு மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க
தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள் அம்மா. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.